குழந்தைங்களுக்கு அதிக சத்தான வெயிட் கெயின் தரக்கூடிய ஒரு கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா 6 மாதம் கம்ப்ளீட்டான குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாங்க. அதுக்கு சின்ன சைஸில் ஒரு செவ்வாழைப்பழம் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு சுத்தமான ராகி மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு கொதி வர்றப்ப கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச வாழைப்பழத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த கஞ்சி நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைன்னா ஸ்நாக்ஸுக்கோ இல்லைன்னா நைட் டின்னருக்கோ கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.